முழு மூச்சா சூறாவளி பிரச்சாரம் அதுக்கு இவங்க யூட்டிலைஸ் பண்ணி ஏங்க மற்ற ஸ்டேட்லலாம் கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும்போது, மகாராஷ்டிராவில் நடக்கும்போது அங்கெல்லாம் பண்ணுறீங்க. அதை புதுச்சேரியில் கூட கேம்பெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருந்துச்சு தமிழகத்தில் முழுசாக அவரை உபயோகப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க வேணாம், மந்திரி பதவி கொடுக்க வேணாம், அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னங்க பண்ண? இன்னைக்கு பாஜக மூணாவது தடவையா வந்துக்கிறாங்கன்னா அந்த மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதர், அவருடைய கரிஸ்மா, அவருக்காக தானே ஓட்டு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பாஜகவுக்கு இருக்கின்ற சப்போர்ட் அதை விட அதிகமா மோடிக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் என்பது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அதை உடைக்கணும்னா லோக்கல்ல ஒரு லீடர், அதைத்தான் அண்ணாமலை செஞ்சார். ஆனா அதை புரிஞ்சுக்காம இல்லங்க எந்த சட்டங்க 3 வருஷங்க அப்படின்னா என்ன பார்லிமெண்ட்லயா பாஸ் பண்ணீங்க? அப்ப கட்சி முக்கியம் இல்ல, நாடு முக்கியம் இல்ல, உங்க தலைவர் கூட உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு, ஏன்னா அவர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு எதுதான் முக்கியம்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். அரசியல் ஞானினா அது எங்க அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். அந்த பட்டம் எனக்கு வேண்டாம் விக்ரம். ஓகே சார், அடுத்தது வேற ஏதாவது சொல்றேன். ஓகே சார். சார் இப்போ ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதான் நீங்கள் லிஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு பாஜகவோட, அதுவும் முக்கியமாக சென்ட்ரல் பிஜேபி எப்போதான் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டர் நீங்கள். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பேர் இருக்குமா இருக்காதா, ஏன் அவர் வேண்டான்ற மாதிரி சொல்கிறதா நியூஸுகள்லாம் போடுறாங்க? இல்லை, முதல்ல என்றைக்குமே என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது ஒரு தனிநபருக்கோ இல்லை ஒரு கட்சிக்கோ கிடையாது. அந்தந்த நேரத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்து தான் நம்மளுடைய ஆதரவு கருத்தோ இல்லை எதிர்ப்பு கருத்தோ கொடுக்கறது அப்படின்றது. நல்லது யார் பண்ணாலும் தட்டி கொடுப்போம், தப்பு யார் பண்ணாலும் தட்டி கேட்போம். எல்லாம் உலகநாயகன் வழியில தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த சீட்டு கேட்கிறாரு, அவருக்கு ஏற்ற சீட்டு கிடைக்கல அப்படின்னா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், பாருங்க அவர் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என் பேச்சை யாரும் கேட்க போறது கிடையாது. பட் நான் உறுதியா இருக்கேன். அவரும் சரி தினகரனும் சரி அவரே டிசைட் பண்ணிட்டார் தினகரன் போட்டி போடுறது இல்லைன்னு. அண்ணாமலை அவர்களும் போட்டி போட வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சொல்லப்போனா பாராளுமன்ற தேர்தலும் போதே நான் அதுதானே சொன்னேன். 3 விஷயங்கள் சொன்னேன். அண்ணாமலை அவர்களை நிற்க வைக்கக்கூடாது, தமிழிசை அவர்களுக்கு தென்சென்னை கொடுக்கக்கூடாது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு 3 இது சொன்னேன். நம்ம பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு இருப்போம், யாரும் அந்த காதில் வாங்க போறது கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் சொல்றோம், அவர் போட்டியிடுறது வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதுக்காக அவர் முழுசா ஒதுக்கி தள்ளினாலும் அப்படி சொல்லலை. ரித்துராஜ் கைக்வாட் கேப்டன், ஆனா டிசைட் பண்றது தோனி. அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றதே ஒரு பெரியது இல்லையா? அந்த மாதிரி தலைவர் ஒருத்தர் இருக்கட்டும், இவர் கேம்பெயின் ஃபேஸா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முழு மூச்சா சூறாவளி பிரச்சாரம் அதுக்கு இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏங்க மற்ற ஸ்டேட்லலாம் கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும்போது, மகாராஷ்டிராவில் நடக்கும்போது அங்கெல்லாம் பண்ணுறீங்க. அதை புதுச்சேரியில் கூட கேம்பெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருந்துச்சு தமிழகத்தில் முழுசா அவரை உபயோகப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய வருத்தம், அதிருப்தி, ஒரு எதிர்ப்பு மனோநிலையில் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், அரசியல்ல இந்த மாதிரி சில அழுத்தங்கள் அப்படின்றது வரும், ஹீட் எல்லாம் வரும், அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும். அவருக்குன்னு ஒரு இடம் வரும். ஒரு புத்தகம் எழுதலாம், அதுல பல விஷயங்களை சொல்லலாம், இப்படிலாம் பண்ணி அவருக்குன்னு ஒரு அசைக்க முடியாத சக்தியா அவர் வருவார். ஏன்னா அவர் ஜாதின்ற வளையத்துக்குள்ள நீங்க சிக்க வைக்க முடியாது அண்ணாமலை அவர்களை. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு, எல்லா தரப்பினரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். அதனால அவருக்குன்னு ஒரு இடம் வரும். இன்னைக்கு நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் தலைவரா இருக்காருன்னா நாளைக்கு அது வேற ஒருத்தர்கிட்ட வரும். அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. ஆனா இவர் பிடியிலிருந்து கட்சி போகாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இது எங்கேயோ யாரோ சொன்ன மாதிரி கேட்க வருது. இது பாருங்க, அது யார் சொன்னாங்களோ இல்லை யார் லீக் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இப்படி ஒரு கருத்தை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியதானே. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு கட்சி உங்க பிடியில வருது, கட்சியில நீங்க ஒரு தனிப்பெரும் இதுவா ஆளுமையா வரப்போறீங்க, அரசியல்ல நீங்க ஒரு பெரும் ஆளுமையா வரப்போறீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் அதை அப்ளை பண்ணலாம்ல. யார் சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் பாட்டுக்கு பொதுவில் சொன்னேன், நீங்க பாட்டுக்கு ரசா நல்லா பேசுறீ நீ அப்படின்லாம் கோத்து விட்டுறாதீங்க.
புரியுதுங்களா? நான் பொதுவில் சொன்னேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே சார். பட் இருந்தாலுமே அந்த 27 இடங்கள் கொடுத்தது பாஜகவுக்கு வந்து அதில் வந்து திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னதா நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே சார். அவர் என்ன சொன்னார் இல்லை அவர் என்ன சொல்லலை அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கும் கட்சி மேலிடத்துக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து 47 நிமிடங்கள் 23 வினாடிகள் 108 மைக்ரோ செகண்ட் பேசினார்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க. என்றைக்குமே நம்ம அன்அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் நம்ம பேசுறது கிடையாது, விட்டுத்தள்ளுங்க. இப்போது என்ன டீம் கொடுத்தாலும், இருக்கிறதுலையே சொத்தையான டீம் கொடுத்தாலும் அதை வச்சு சாதிக்கணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். அப்போது இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கினேன், இதானே இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அந்த 27 4 அதிகமாக அதை நிரூபித்து காமிக்கணும். ஜெயிக்கவே முடியாத தொகுதிகள் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்படி பார்க்க போனால் 91 திமுக என்ன ஆச்சு, 96 அதிமுக என்ன ஆச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த தொகுதியில் வந்து திமுக தோத்ததே கிடையாது அப்படின்ற தொகுதியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதிமுக இங்கே தோத்ததே கிடையாதுன்ற தொகுதியெல்லாம் அடுத்த தேர்தலில் இல்லாமல் போச்சு. அதனால் அதெல்லாம் வெற்றி தோல்வின்றதெல்லாம் மாறி மாறி வரும். இதுதான் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். பார் இந்த டீம், இந்த தொகுதி, இதை வச்சு ஜெயிச்சு காமிக்கிறோம் பார் அப்படின்னு பண்ணிங்கன்னா பாருங்க, தலைவர் யாராவது ஒன்றா இருந்துட்டு போட்டோம், புரியுதுங்களா? ஏன்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, தலைவர் ஒருத்தர் இருப்பார், கட்சி தலைவர், சிஎம் ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அதனால இப்போ தலைவர் அவர் இருக்கட்டங்க, ஆனால் வந்து பிரச்சாரம், அந்த கரிஸ்மா அப்படின் போது அங்கே அண்ணாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை நீங்கள் உபயோகப்படுத்திக்க வேணாமா? நீங்கள் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க வேணாம், மந்திரி பதவி கொடுக்க வேணாம், அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? எதனால சார்? அதுதான் கேள்வி எழுது. எதனால அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா தனி மனிதர் பெருசு இல்லை, கட்சி தான் பெருசு இப்படின்னே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, சரி அமெரிக்காவில் எடுத்துக்காங்க, அங்கெல்லாம் இவங்கெல்லாம் ரிப்பப்ளிகன்ஸ், இவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அந்த பிரைமரிஸ் அப்படின்னு வரும்போது அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ், அந்த ரிப்பப்ளிகன்ஸ் அவங்களாம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ரைட்டு, இந்த கட்சியிலேருந்து இவர் செலக்ட் ஆகிட்டார், இவர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு வச்சுப்போமே. அவருடைய செல்வாக்கை வச்சு ரிப்பப்ளிகன்ஸே டெமோக்ராட்ஸு அவங்க இதுக்கு ஆதரவாக போடுவாங்க, டெமோக்ராட்ஸ் வந்து ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எதனால்? கட்சியை விட அந்த தனிநபர், அந்த இண்டிவிஜுவல் கரிஸ்மா அப்படின்றது. இதே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி டெமோக்ராட்ஸுக்கு ஓட்டு போட்ட ரிப்பப்ளிகன்ஸும் இருப்பாங்க. கட்சி இதுவாக இருக்கும், ஆனால் இந்த நேரத்தில் இவர் எனக்கு பிடிச்சிக்குது, நான் ஓட்டு போடுறேன் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்சிகள் அடிப்படையிலேயே வந்தாலுமே அங்கே தனிநபருடைய அந்த ஆளுமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. அமெரிக்காலேயே அப்படின்னும் போது நீங்கள் இங்கே உக்காந்தீங்கன்னு கட்சி தான் பெருசு, கட்சி தான் பெருசு, அதனால் நாங்கள் யாரையுமே வளர விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால், இது பாஜகவில் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ்னு நாங்கள் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு மாநில கட்சிகள் தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற மாநிலத்தில் வேணால் இது செல்லுபடி ஆகும். ஆனால் மாநில கட்சிகள் அங்கே வந்து ஒரு மாநில கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கட்சி முக்கியம், எங்களுக்கு சிஎம் ஃபேஸ் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திண்டாடி போயிடுவீங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரி, அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அதை நிறுத்த வேண்டியது தானே? கட்சி தாங்க பெருசுன்னு சொல்ல வேண்டியது தானே? இப்போ இந்த கேரளத்தில் அப்படிதான். யார் சீஃப் மினிஸ்டரியல் ஃபேஸ்? இல்லைங்க, கட்சியில் எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கங்க, நீங்க எத்தனை பேர் வேணா இருக்குங்க, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் யார் எங்களை ஆள போறாங்க அவ்வளவுதான். கட்சி கொள்கை இதை பார்த்து தான் வந்து ஓட்டு போடுறாங்க. உங்களுடைய வாக்குறுதி என்ன? எல்லாத்துக்கும் மேல நாங்க ஒரு ட்ரஸ்டட் லீடர், அவர் பண்ணுவாருன்னு நம்புறோம், அவர் பின்னாடி நாங்க வரோம். இதுதான் உலகெங்கிலும் இருக்க நடைமுறை. அதை புரிஞ்சுக்காம கட்சி தான் கட்சி தான் கட்சி தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய சக்சஸான ப்ராடக்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்னு யாரையாவது ஒருத்தர் கொண்டாந்து நிறுத்துவாங்க. ஏங்க பிராண்டு மட்டுமே போதுமே, ஏன் நீங்கள் இவங்கெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு யாராவது கேட்குறமா? அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கணும், ஆளே இருக்கக்கூடாது, அப்படி யாராவது பண்ணுவாங்களா? சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? இவர் சொல்கிறார், ஒரு சினிமா நடிகை சோப்பு அப்படின்னா சினிமா நடிகைகளின் அழகு சோப்பு, அவங்க இதை தான் போடுறாங்கன்னு நம்பின்னு நம்மளும் வாங்கிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆக மாட்டேன்றோம். சோப் மட்டும் போட்டால் போதாது, நிறைய பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டுது. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கிரெடிபிள் லீடர் வேணும், ஒரு பப்ளிக் ஃபேஸ் உங்களுக்கு வேணும், கட்சியுடைய ஃபேஸாக ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரணும்.
அப்போ மட்டும்தான் மாநில கட்சிகளை அவங்களால தட்டி தூக்க முடியும். இப்போ மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏன் ஒன்று ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரியல் ஃபேஸ்னு சொன்னாலும் அடி வாங்குது, பிரைம் மினிஸ்டரியல் ஃபேஸாக யாருமே இல்லைன்னாலும் அடி வாங்குது. ஏன்னா கிரெடிபிள் ஃபேஸ் அங்கே இல்லை. இன்னைக்கு வந்து பாஜக மூணாவது தடவையா வந்துக்கிறாங்கன்னா அந்த மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதர், அவருடைய கரிஸ்மா, அவருக்காக தானே ஓட்டு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பாஜகவுக்கு இருக்கின்ற சப்போர்ட் அதை விட அதிகமா மோடிக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அங்க அந்த இண்டிவிஜுவல் தானே, அதைத்தான் எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்ணணும்ன்றேன். காங்கிரஸ்ல இதுதான் தப்பு பண்ணாங்க. மாநிலத்துல யாராவது பெருசா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள கட்டம் கட்டிடு, ஏன்னா தேசிய தலைமைக்கு அவங்க ஒரு போட்டியா வந்துருவாங்களோ அப்படின்ற பயம். அதனால கட்டம் கட்டி அப்ப மாநிலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியை இழந்து விட்டது, சுத்தமா செல்வாக்கை இழந்து விட்டது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லா மாநிலங்கள்லயும் பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து நேஷனல் லெவல்ல ஜெயிக்க முடியும். மாநிலங்களை கோட்டை விட்டு பாஜக எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எடுத்த உடனே வந்துட்டாங்களான்னா ஒவ்வொரு மாநிலமா வராங்க. அவங்க குஜராத்தில் நல்ல காலை பதித்தார்கள், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமா வராங்க. அந்த மாடல் அப்படின்றது மற்ற இடங்களில் பேசப்படுகிறது. குறிப்பா அந்த குஜராத் மாடல், அது மோடி மேஜிக் அப்படின்னு நாடு முழுக்க பெரிய விஷயமா பேசப்படுகின்றது. சொல்ல போனால் அப்போ என்ன சொல்றது, இப்போ இந்த கோடி மீடியான்னு சொல்றாங்களா, அப்படி கிடையாது, எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த குஜராத் மாடலை பத்தி எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் இதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பாஜக அப்படின்றது ஏதோ அடுத்த எலெக்ஷனுக்கோ அடுத்த வருஷத்துக்கு மட்டுமோ பிளான் பண்றவங்க கிடையாது. அடுத்த 10, 15, 20, 25 வருடங்களுக்கு அவங்க பிளான் பண்றவங்க. அப்போ மோடி அவங்க தான் ஒரு சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்களா, 75 வயசு மேலே கிடையாது. அப்போ 29 எலெக்ஷன்ல மோடி ஃபேஸா இல்லை அப்படின்னு சொன்னா சரி, ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடுறீங்க. 29லயும் மோடி வருகின்றார், 34லயும் அவரையே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? அடுத்த லெவல் வரணும் இல்லையா? அண்ட் அந்த மோடி மேஜிக்கே எல்லா ஸ்டேட்லயும் நீங்க இங்க மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் என்பது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அப்ப அதை உடைக்கணும்னா லோக்கல்ல ஒரு லீடர் வேணும். அதைத்தான் அண்ணாமலை செஞ்சார். ஆனா அதை புரிஞ்சுக்காம இல்லைங்க எங்க சட்டங்க 3 வருஷங்க அப்படின்னா, ஏன்னா பார்லிமெண்ட்லயா பாஸ் பண்ணீங்க, இல்ல ஜனாதிபதி அப்ரூவல் வாங்கி இல்ல கவர்னர் அப்ரூவல் வாங்கி தான் இதை மாத்தணுமா? மாத்திட்டு போங்க. ஏன் ஜேபி நட்டா அவர்கள் எவ்வளவு நாள் பதவி காலம் முடிஞ்ச பிறகு கண்டினியூ பண்ணார்? ஏடா எங்க கட்சியில 11 கோடி பேர், எங்க 11 கோடி பேரையும் நேர்காணல் பண்ணியா நீங்க தலைவர் தேர்ந்தெடுக்க போறீங்க? இல்ல ஓட்டு போட்டா தேர்ந்தெடுத்தாங்க. டகால்னு ஒருத்தர் வராரு, நபீன் அப்படின்றாரு, நபீன் தானே, ஆமா அவர் தான் அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு போங்க, எலெக்ஷன் வரைக்கும் அவர் இருக்கட்டும் அப்படிங்க. சரி ரைட், இப்ப தலைவர் ஆக்கிட்டீங்க, அப்ப அவரை முழுசா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். அவருக்கு பதவி கொடுங்கன்னு நான் சொல்லல, அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கலாம் நான் சொல்லல, நிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா அவரை ஃபேஸா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுல என்ன தப்பு? தலைவர் இருக்கும்போது அப்படின்னா உங்க கட்சி பாலிசி, தலைவர் வேற சிஎம் வேற, அதானே? அப்புறம் இதுல என்ன கஷ்டம் வந்தது உங்களுக்கு? கட்சி பாலிசி படிக்க தான் நான் போக சொல்றேன். நான் சில நேரங்கள்ல பாலிசியை மாத்திக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா மாத்தித்தான் ஆகணும். நாங்க அதெல்லாம் மாத்திக்க மாட்டோம், இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ராகுல் காந்திக்கு போட்டியா தான் போய் நிற்கணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே நயினார் நாகேந்திரன் மேல எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், அவர் தான் சரியா தொகுதி இது பண்ணல, அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எதுக்கு எடுத்தாலும் மேல் இடத்துல தான் போய் டிசைட் பண்ணுன்ற மாதிரியே சொல்றாங்களே சார். அவருடைய தலைவர் பதவியை சரியா யூஸ் பண்ணலையான்னு அவரு. இப்போ இந்த கேண்டிடேட் லிஸ்ட் மேலிடத்தின் அப்ரூவல் டெல்லியில் அப்ரூவ் ஆகி தான் வரணும். அப்போ அதை மட்டும் அப்ரூவ் பண்ற டெல்லி நம்பர் ஆஃப் சீட்லயோ இல்லை கான்ஸ்டியூன்ஸ்லயோ தலையிடலை அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க சொதப்பிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஒன்னே அப்பா குழந்தை சைக்கிளில் போதா, நாங்கள் கடைசி வரைக்கும் கூடவே நான் வரேன்ப்பா அப்படின்னா கடைசி வரைக்கும் போனோம். பாதி தூரம் நான் வருவேன், மீதி தூரம் நீ போ, மறுபடியும் அடுத்த பாதி நான் வருவேன். இப்படி விட்டா அதுக்கு என்ன பேர்? ஒன்று மாநில தலைமைக்கு முழு அதிகாரம் கொடுத்துடணும், இல்லை எல்லாத்தையும் மத்திய தலைமை எடுத்துக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்றது வேலைக்கு ஆகாது. இப்போ இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை மட்டும் இல்லை, இன்னும் 4 5 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல மத்திய தலைமைக்கு ரோலே கிடையாதா? அவங்க தான் பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா? எப்படி சீட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? இப்போ காங்கிரஸ் எடுத்துக்காங்க, அங்கேயும் மத்திய தலைமை தான் இருந்தாலும் என்னென்ன சீட்டு என்ன ஏது அப்படின்றத லோக்கல் தலைமை கிட்ட பேசி
ஏன்னா அவங்கள வந்து ஒரு 78 கோஷ்டி இருக்கும், அதில் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்னு அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இன்னென்னாருக்கு இன்னென்ன கோஷ்டிக்கு இத்தனை சீட்டு, இது வந்து காரைக்குடி அவங்களுக்கு, இது இவங்களுக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அதோட தான் அவங்க போவாங்க. அதை வந்து பாஜக பண்ணியிருக்கணுமா வேணாமா? மத்திய தலைமையை நான் சொல்கிறேன், மாநில தலைமையும் இதில் பண்ணியிருக்கணும். ஆனால் மத்திய தலைமைக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. 2 பேரும் தான் இதில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் குறை சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவரையும் சேர்த்து போடுங்க தான் நான் சொல்வேன். இப்போ இவங்களை வந்து 5 கோடி வாங்கினாங்கன்னு சொன்னா நான் மட்டுமா வாங்கினேன், விசிகா கூட தான் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் கோத்து விட்டார்ல. அந்த மாதிரி நான் கோத்து விடுறேன். அவங்க என்ன பண்றாங்க? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 5 அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களோட லிஸ்ட்டு, அதாவது அவர் வரவேற்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து அண்ணாமலை பேர் இல்லைன்ற சொல்லப்படுது. ஆனால் வாணி சீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது கூட வந்து பேர் இருந்தது, ஆனால் ஏன் வரலன்னு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் இந்த கான்ட்ராடிக்ஷன் வருது பிஜேபிக்குள்ள? கரெக்ட். அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது இல்லை அவர் ஊரில் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால வந்து அவர் பேரை சேர்க்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து ஒரு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த பக்கம் புதுச்சேரி அப்படின்னு போயிட்டாரு. இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலையா? எதனால் இந்த மாதிரி? இப்போது லிஸ்ட்டு அவங்க கையில் இருந்திருக்காதா? அதை பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்க? இது வந்து இதுதான் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு யாரோ இதே பிஜேபியிலேருந்து தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் இதில் அண்ணாமலை அவர்கள் பேர் இல்லை அப்படின்னு. அந்த லிஸ்ட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நான் போல. இப்போ அந்த விஜய் கட்சியில் ஒரு லெட்டர் எழுதி போட்டு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்களா, அப்படி கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க, அது டுபாக்கூர் லிஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பாரதி அவர்கள் வந்து பேர் இருந்தது, நான் தம்பிக்கிட்ட கேட்குறேன்னு சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ஊரில் இல்லை, அதனால பேர் இல்லைன்றாரு. ஏன் இந்த முரண்பாடு? அப்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் இருக்காங்க இல்லை அப்படின்னு. எதுக்காக இந்த மாதிரி சொல்லணும்? ஒரு விஷயத்த சொல்லும்போது இப்போ அது மாதிரி கேட்டாங்கன்னா தெரியலங்க, நான் என்னன்னு பார்க்குறேன், அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இருக்காது. ஆனால் இருந்தது ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னும் போது அப்போ அது ஒரு தவறான விஷயமா தானே பார்க்கப்படுகின்றது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்கும் போது இங்கே வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறேன்னு கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இது மாதிரி நிறைய நடந்துருக்கு. உடனே சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க, இங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் அது மாதிரி அப்படின்னு. அவங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருது. இந்த மும்பையில் போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்லீப்பிங் பார்ட்னராக எல்லா வரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே வரல அப்படின்னாரு. ஸோ எங்கே போனாலும் கேள்வி கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து சார் ஷீ இஸ் நாட் அ பொலிட்டிஷியன் சார், கிரிக்கெட் டீமில் ஏலம் எடுத்துக்கிட்டு பவுலிங் பண்ண சார் ஈ இஸ் நாட் அ கிரிக்கெட்டர் சார், அவரை போய் பவுல் பண்ணுங்க, வெக்கமா இருக்குல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்டா. அந்த மாதிரி ஷீ இஸ் நாட் அ பொலிட்டிஷியன். சரி, அப்போ அவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். பப்ளிக் ஃபேஸாக வந்து நிறுத்தாதீங்க. ஏன் அவங்களெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இப்போ திடீர்னு சில பேருடைய முகங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ராமினன்ஸில் வருது, அதெல்லாம் எதுக்காக? இது எனக்கு சுத்தமாக புரியல. அதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க இந்த நேரம். அந்த பக்கம் திமுக கூட்டணியில் நிறைய வந்து அதிருப்தி இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே வந்து ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ன கேள்வினா, திமுக இந்த தடவையும் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா இங்கே அதிமுக வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பாஜக மட்டும்தான் இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுக்கு போக்கிடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னவோ தகவல்லாம் வருது, வானா விடுங்க, அன்அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பேச மாட்டேன் பேசுறீங்கன்னா இல்லை பேச மாட்டேன்றதை நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். அப்போது இவ்வளோ கிராக்ஸ் இருக்குன்னும் போது அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் இங்கே கிராக் விட்டுக்கின்னு இருந்தாங்கன்னா அப்புறம் என்னடா கிராக் மாதிரி நடக்கிறேன்னு சொல்லாமல் நான் என்ன கிராக் ஜாக் சாப்பிட்டுக்கினா இருக்க முடியும், இல்லை மிக்சர் சாப்பிட வேணும். அப்பா என்ன மாதிரி ரைமிங்காக வருது நம்ம கூட. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காகவே எங்கள் வீடியோவில் கமெண்ட்ஸில் வர்றது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மட்டும் போட்டி போடலான்னா நாங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், அதிமுக ஓட்டு போட மாட்டோம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறாங்களா? அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, இப்போ இந்த மாதிரி தீவிர அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க சில பேர் இதையும் நான் பார்த்தேன். அதாவது அண்ணாமலையே சொன்னாலும் நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார், இந்த மாதிரி என்டிஏவுடைய ஃபேஸா எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்க வேண்டும் பேசினாரா இல்லையா? அவரே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவரை விட நீங்கள் பெரிய ஆளுங்க, நீங்கள் தலைவராக அவரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, தலைவரே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? இது வந்து எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அடுத்தது, சரி அண்ணாமலை போட்டி போடுறார், நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க, ஆசைப்பட்ட மாதிரி அண்ணாமலை போட்டி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி நான் திருப்பி அதான் சொல்கிறேன். திமுக மட்டும் இல்லை, அதிமுக இவங்க அதானே சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் வந்து அதிமுக வாக்குகள் எல்லாம் அப்படியே வந்து திமுகவுக்கு போயிடுச்சு, திட்டம் போட்டு தோக்கடிச்சிட்டாங்க. அதைத்தானே இன்னைக்கு அந்த ஆதரவாளர்கள், தீவிர ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப இது சட்டமன்றத்தில் மட்டும் நடக்காதா? திமுக, அதிமுக, பாஜக, விசிக, காங்கிரஸ், தாவேகா அப்படின்னு ஒரு மாபெரும் கூட்டணியா ஒன்னா சேர்ந்து அண்ணாமலையை தோக்கடிக்க மாட்டாங்களா? இதுதான் எதிர்பார்க்குறீங்களா நீங்க? மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு தேர்தலில் தோல்வி அடையணும் அப்படின்றது தான் அவங்க ஆசையா? சார், அப்ப என்னைக்கு தான் அவர் வந்து போட்டியிடலாம் இருக்கு. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. மேலே 4ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன் அவர் எப்ப போட்டியிடலாம், எப்ப களம் வந்து மாறும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த தேர்தலில் அவங்க கம்பல் பண்ணா கூட போட்டியிடக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. அது ஏன் அப்படின்றத 4ஆம் தேதிக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம். அது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டு போட்டோம், ஏத்துக்காம எல்லாம் அது நான் ஒண்ணு கம்பல் பண்ண முடியும். என் கருத்தை நான் சொல்றேன். அதுக்காக வந்து நான் இவங்களுக்கு ஓட்டு போடுவேன், சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அப்போ யார அப்பான்னு சொன்னாரு அவரு? அவருக்கு தான் அவங்க ஓட்டு போட போறீங்களா? இல்லாட்டா தாவேக்காவுக்கு போடுவேன். யாரு அவருக்கு? விளங்கிறோம். இன்னும் சில பேர் திமுகவுக்கு போடுவேன்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஃபாலோ பண்ற ஒரு தலைவர் அவரே ரிகன்சைல் பண்ணிட்டு எடப்பாடியார் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு சொல்றாரு. தலைவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நான் வந்து திமுகவை வர சொல்லுவேன், இல்ல சீமான போடுவேன். ஏன்னா சீமான் தாவேகா யாருக்கு போட்டாலும் திமுக தான் வரப்போகுது. வேணாம், அது வேற மாதிரி இருக்கும். வீட்டுல கோச்சிக்கின்னு சண்டைக்காரங்கிட்ட போயிட்டு நம்ம சரண்டர் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப தப்பு. சொன்னா நீங்கெல்லாம் வந்து வேலை போயிட்டீங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க, யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அதே ஒரு திமுக காரங்கிட்ட போயிட்டு எப்பா என்னதான் அதிருப்தி இருந்தாலும் நீங்க திமுக ஓட்டு போடு. இப்ப சில பேர் சொல்றாங்க கட்சிக்குள்ள என்னதான் அழுத்தம் இருந்தாலும் காத்து இருக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. இது பொதுவில் எல்லாருமே சொல்ற விஷயம். வாய புழகாதீங்க. இதைத்தானுங்க நானும் சொல்றேன். இதை திமுகவினர்கிட்ட சொல்லும் போதோ இல்ல அதிமுகவினர்கிட்ட சொல்லும் போதோ அவங்க வந்து கரெக்ட்னு ஏத்திட்டு போறாங்க. ஆனா இந்த பாஜக தீவிர ஆதரவாளர்கள் சொல்றது நீ வேலை போயிட்ட அப்படின்றாங்க. எப்படிங்க இது? அப்ப கட்சி முக்கியம் இல்ல, நாடு முக்கியம் இல்ல, உங்க தலைவர் கூட உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு நீங்க சொல்லி நிக்கிறீங்க. ஏன்னா அவர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு எதுதான் முக்கியம்? உங்களுடைய கருத்து. நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்களோ அதன்படி கட்சி நடக்கணும். இல்லைன்னா நான் வந்து யார் எங்களுக்கு நிரந்தர எதிரியோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அப்போ இது வந்து அரசியல் கிடையாது. அவங்க கிட்ட அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை, விட்டுருங்க. இதுக்கு வந்து தாவேகா தொண்டர்கள் கிட்டயே பேசிட்டு போலாம். தாவேக்கா கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அதாவது எல்லாருமே எலெக்ஷன் அஃபிடவிட்ல வந்து எனக்கு சொந்த கார் இல்லை, வீடு இல்லை, அதுக்கப்புறமேட்டு என்ன பங்களா இல்லை, சொந்த வீடு அந்த மாதிரி போடுவாங்க சார். விஜய் அவர்கள் என்ன சார் வித்தியாசமா வந்து என் ஒய்ஃபுக்கு 4 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன், என் அப்பா அம்மாவுக்கு 2 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன், என் குழந்தைகளுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்படி சார் இந்த மாதிரிலாம்? அது எனக்கு தெரியலங்க. அதாவது பிட்வீன் பிளட் ரிலேட்டிவ்ஸ் பணம் கொடுத்தா அதுக்கு டாக்ஸ் உண்டா? கிஃப்ட் டாக்ஸ் ஏதாவது போடுவாங்களா? எனக்கு தெரியல, செக் பண்ணணும். பட்டு கடன் சொல்லிட்டா அது ஒருவேளை இன்கம்ல வராது அப்படின்றதுனால அதுதான் ஒரு சின்ன கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கடன் இது பண்ணியிருக்காங்களான்னு. அப்பம் பிள்ளைகிட்ட கடன் வாங்குறது, அண்ணன் தம்பி கிட்ட கடன் வாங்குறது, சரி கொடுங்க. இன்னைக்கு உலகமே மெட்டீரியலிஸ்டிக் ஆகிட்டு போயிடுது. ஆனால் டிரைவர்லாம் கூட ஏதோ நிறைய சொத்து வச்சிருக்கிறதா கேள்வி. அது என்னோ யாரோ சொல்லியிருந்தாங்க, அது என்ன நான் பார்க்கல நான். சரி இருக்கட்டும், இப்படியே அது எவ்வளோங்க, ஃபியூ லேக்ஸ், இதெல்லாம் என்னங்க இது? அப்போ அந்த அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஏங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சின்ன குழந்தை பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, இல்லை அது பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 5000 ரூபா போடுறீங்க, எப்படி கடன்னா போடுவீங்க? நாம பத்த பிள்ளைக்கு நாம செய்யறது. நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்னா குழந்தைகளுக்கு. அதை போய் கடன்னு சொல்றது. அதாவது ரஜினிகாந்த் ஒரு காலத்துல வந்து வட்டி கூட்டு சம்பாதிக்கிறது பெருசா ஓட்டினாங்க இவங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்வாங்க இவங்க? மற்றவங்களை குறை சொல்லும் போது நல்லா இருக்குது, ஆனா நாம பண்ணும்போது. இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னா சரி ரைட்டு, கடனை உடனே வாங்கி சில நேரங்களில் செஞ்சாலும் ஒரே ஒரு இதுதான், அம்மா நாம சம்பாதிக்கிறதெல்லாம் வேற யாருக்கு? நமக்கு வந்து அந்த சின்ன வீடு 2வது 3வது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன் ஃபாதர், ஒன் மதர், ஒன் ஒய்ஃப், ஒன் சன், அவ்வளோதான். சரி, உங்களுக்காக தானே நம்ம சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்தையும் அவனுக்கு தானே கொடுக்க போகிறோம், அதை இப்போ கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். அதை போயிட்டு டே நான் அவனுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிறேன், இதெல்லாம் கடன் அப்படின்னு எழுதி வச்சா இது எப்படி வருதுன்னா, அது என்ன படம்? அது
டெல்லி கணேஷ் வந்து ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாரு, நோட்டா எடுத்து வச்சுக்கின்னு, ம். இதெல்லாம் உனக்கு செஞ்ச செலவு அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்கா? அது யார் அந்த பையன்? விமல் விமல். தான். கேள்விப்பட்ட விளையாடிறாங்க. கரெக்ட். ஞாபகம் இருக்கா? அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமான அப்படி வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு கோழி வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு, இவ்வளவுதான்டா என் லைஃப், இதெல்லாம் உனக்காக செலவு பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு. ஆனா அவர் வந்து அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவாரு. அவர் கடன் சொன்னதில்லை, அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி கடன் கொடுத்ததுன்னா அப்போ அவ்வளோதான். நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லும் போது நல்லா இருந்தது, இப்போ அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் காலம் பதில் சொல்லும், அவ்வளோதான் நம்மளும் சொல்ல வேண்டியது. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்தில் இளையபெருடம் பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.